எல்லாத்துக்கும் வெளிப்படையா தெரியும். விவரம் புரிஞ்சவங்களுக்கு எப்ப வேணும்னாலும் அமலாக்கத்துறை இவர் வீட்டுக்கு வருங்கிறது தெரியும். இல்ல விவரம் புரிஞ்சவங்க தான் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, பிஜேபியில ஒரு ப்ராமினென்டா இருக்கும் ஒரு 4 பேர்ல இதே சிபிஐ, இதே இடி, இதே ஐடி ரைடு வந்துன்னு சொல்லுங்களேன். 9 வருஷத்துல இந்த கவர்மெண்ட்ல ஏதாவது அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இல்ல பிஜேபியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே புத்தர்கள் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. பிஜேபி காரங்களை விட்டுருங்க, பிஜேபி காரங்க எல்லாம் புனிதமானவர்கள். நான் வந்து பிஜேபி மாநில குஜராத்ல ஒரு பிஜேபி ரைடு, ஐடி ரைடு, இடி ரைடு அந்த மாதிரி எங்கேயா சொல்லுங்க. இருக்குது அதான் எதிர்கட்சிக்காரங்க மேல எனக்கு அது தெரியும். எனக்கு நீங்க சட்டம் படிச்சவங்க, நீங்க ஒரு வழக்கறிஞர், நீங்க சொல்லுங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கையாள் இருந்தாருன்னா அவர் வந்து மந்திரியா கூடாதுன்னு இருக்குதா? நான் கேட்கறது உங்ககிட்ட, கவர்னர் சட்டப்படி தப்புன்னு சொன்னாரா? கவர்னர் வந்து திரு முத்தரசன் வந்து மறைமுகமா போடா நாயன்னு சொல்லிவிட்டார். சொல்லக்கூடாது எங்க இருக்கு கேட்டா நீங்க ஒத்துப்பீங்களா? நீங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து காமனான ஒரு அஜெண்டா என்ன? மோடிஜி வரக்கூடாது. ஆமா, ஓகே, இட் இஸ் a காமன் அஜெண்டா. இவங்களுக்கு இதை தாண்டி பப்ளிக் வெல்ஃபேரோ இல்ல நாட்டினுடைய மத்த மோடி வரக்கூடாதுங்கிறதா பப்ளிக் வெல்ஃபேர். அலுவலகத்துக்கு நான் எப்படி வந்து பதில் சொல்லுவேன்? ஈடி அலுவலகத்துக்கு இவ்வளவு நேரம் பேசுனீங்க, அது நீங்க முதல் கேள்வி இவ்வளவு சொல்லிருக்கோம். நீங்க ஈடியில போய் கேளுங்க. பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். ஏங்க திட்டிக்கிட்டா நீ பத்தி